ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அந்த கார்ட்போர்ட் பாக்ஸை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்ற நான் வயலட் கலர் அப்புறம் எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பர்ஸை 1.5 சென்டிமீட்டர் கேப் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கட் பண்ண பேப்பர்லாம் நம்ம ஆல்ரெடி ஒரு கார்ட்போர்டு எடுத்து வச்சுருக்கோம்ல ஒரு பாக்ஸ், அதில் ஒட்ட போகிறோம். அது எப்படி ஒட்ட போகிறோன்னா, நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வச்சு ஹைட் செக் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத இது மாதிரி நான் மடித்து விட்டுடுறேன். அதே மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பேப்பருமே மடிச்சுக்க போகிறேன். இது மாதிரி மடிச்சுட்டு ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி அதை நான் ஸ்டிக் பண்ணிடுறேன் அந்த பாக்ஸ் கூட சேர்த்து. இதே மாதிரி லைனாக அந்த எல்லோ கலர் பேப்பரை ஒட்டிடுறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். பட் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியே பார்க்க மாட்டேங்கிறீங்க. 100%ல் டெய்லியும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கண்டென்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே தான் பார்க்குறீங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வரும். அது மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கும். இதே மாதிரி நான் அந்த பாக்ஸோட 4 சைடுமே ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இது மாதிரி எல்லா சைடுமே கவர் பண்ணி முடிச்சுட்டு இப்போது வயலட் கலர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிடுறேன். அப்புறமா எல்லோ கலர் பேப்பர் ஒன்று கீழே ஒன்று மேலே அது மாதிரி இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அந்த வயலட் கலர் பேப்பரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நமக்கு ஹைட் பத்தாது இல்லையா, அதனால் அது இது மாதிரி நான் ஜாயின் பண்ணி மறுபடியும் ஒன்று கீழே ஒன்று மேலே அது மாதிரி வச்சு நான் அந்த பேப்பரை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம கீழே வச்சோன்னா அதை மேலே வைக்கணும். அது மாதிரி அந்த வயலட் கலர் பேப்பரை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நான் அந்த பாக்ஸ் ஃபுல்லாமே அந்த கலர் பேப்பரை நான் இது மாதிரி இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இருக்க அந்த லைன் மட்டும் நமக்கு இது மாதிரி இருக்கும். அதை நான் ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே இருக்க கார்ட்போர்டை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் வயலட் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம பாக்ஸ் சைஸ் அதை கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகால் வச்சும் ஒட்டிக்கலாம். நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி அந்த வயலட் கலர் பேப்பர் வச்சு இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நமக்கு கீழே ஓப்பனாக இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இந்த கார்ட்போர்ட் நான் எடுத்திருக்க அந்த பாக்ஸுக்கு கீழே எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கோ அது மாதிரி வச்சு அது மாதிரி பார்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கார்ட்போர்டையும் வயலட் கலர் பேப்பரால் கவர் பண்ணிடுறேன். அந்த கலர் பேப்பர் கட் பண்ணுறப்போ சைடில் கொஞ்சம் அந்த கார்ட்போர்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு பின்னாடி திருப்பி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது மாதிரி கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்குன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். பாய்.